மகாசாஸ்தா மீடியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய மந்த நிலையை நம்ம மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும், அதற்குரிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்க போறோம். சில பேர் எப்போதுமே ஏதோ ஒரு மன வருத்தத்திலேயே இருப்பாங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால அதை செயல்படுத்த முடியாம இருக்கும். ஒருவேளை கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதை பண்ணினாங்கன்னா கூட அதற்கான ரிசல்ட் அவங்களுக்கு சரியான முறையில கிடைக்காம இருக்கும். நல்லா வேலைக்கு போவாங்க, ஆனால் கிடைக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கும். பெரிய அளவுல ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க, ஆனால் அவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காம இருக்கும். நல்ல உடல் பலம் இருக்கும், ஆனா அவர்களுடைய கல்வி வளர்ச்சி குறைவாக இருக்கும். குடும்பத்துல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்படிலாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி குழம்பி போய் நிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த முன்னேற்றமுமே இல்லாம சோர்வாகவே இருக்கக்கூடிய இந்த நிலையைத்தான் மந்த நிலை அப்படின்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலை யாருக்கு வேணாலும் வரலாம். இந்த நிலையை முறியடிப்பதற்காக ஆன்மீகத்துல நிறைய வழிமுறைகள் நம்மளுடைய முன்னோர்களால சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்த நிலைக்கான காரணம் அப்படின்னு நாம பார்க்கும்போது, நம்மளுடைய முந்தைய பிறவிகள்ல நாம செஞ்ச கர்மங்களாலையும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எத்தனையோ முயற்சி பண்ணனா கூட நம்மளால எதிர்பார்க்கக்கூடிய பலனை நாம அடைய முடியாம இருக்கும். ஜாதக ரீதியாகவும் நடக்கலாம். ஜாதகத்துல சனி பகவான், ராகு, கேது இது மாதிரியான கிரகங்களால ஏதாவது பாதிப்பு வந்தது அப்படின்னா நாம செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே தடையும் தாமதமும் வந்துகிட்டே இருக்கும். ராகு கேதுவால பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த ஜாதகக்காரர் திசை தெரியாம அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுடைய மனம் அப்படி தளர்ந்து ரொம்ப அதிகமாக அவர்கள் சோம்பல் அவங்க கிட்ட வந்துடும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நாம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு நினைப்புக்கு அவங்க வந்துருவாங்க. இதனால நம்மளால எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய முடிவுக்கும் அவங்க வந்துருவாங்க. இப்படி மந்த நிலைக்கு எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய தெய்வ வழிபாடு. நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மந்த தன்மையை போக்குறதுல நாம முதலாவதாக பார்க்கக்கூடியது விநாயக பெருமானினுடைய வழிபாடு. விநாயகருக்கு விக்னேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் உண்டு. விக்னேஸ்வரன் அப்படின்னு சொன்னா விக்னங்களை அழிப்பவன். அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள்ல ஏற்படக்கூடிய தடைகள், விக்னங்களை எல்லாம் நீக்கி நமக்கு எதிர்பார்த்ததை அப்படியே செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் விநாயக பெருமான் தான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறதையே வழக்கமாக வச்சிருந்தாங்க. அதனால எந்த ஒரு வேலையை நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அந்த நொடியே உங்களுடைய மனதில உள்ளன்போடு விநாயக பெருமானை நினைச்சு, பகவானே எந்த தடையும் இல்லாம இந்த காரியத்தை நடத்தி கொடுன்னு விநாயகரை உள்ளம் உருக நீங்கள் வேண்டுங்கள். தினமும் காலையில எழுந்ததும் 108 தடவை ஓம் கணபதியே நம அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விநாயக பெருமானினுடைய அந்த ஓம் கணபதியே நம அப்படிங்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லாம எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க கூடாது. இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்க இருக்கிற இடத்துல நினைக்கும் போதே அந்த நொடியே விநாயக பெருமானை நீங்கள் மனமுருக வேண்டும். இந்த காரியம் சிறப்பாக நடக்க வேண்டும், அதனை நீ நடத்தி கொடு, உன்னுடைய துணை இல்லாம இந்த காரியத்தை என்னால் முடிக்க இயலாது அப்படின்னு அவர்கிட்ட உங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வேலையில எந்த விதமான தடையும் இல்லாமல் அதனை முடித்து கொடுப்பார் விநாயகர். அடுத்ததாக எதிர்மறை சிந்தனைகளை ஒழிக்கிறதுக்காக அடுத்த ஒரு வழிபாடாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடியது துர்கா வழிபாடு. ஜோதிட ரீதியாக ஜோதிடர்கள் எல்லாமே ஒன்னு சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகு பகவான் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகக்காரனுடைய மனசு அதிக குழப்பமாக இருக்கும். எதையுமே ஒரு தீர்க்கமாக அவங்களால முடிவு எடுக்கவே முடியாது. ராகு திசை சரியில்லாத நேரத்துல ஒருத்தர் ஒரு தெளிவான சிந்தனையில இருக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்துல ராகு பகவான் இவருடைய மனசை அப்படி குழப்பி விட்டுருவாராம்.
நீ ஏன் எதையுமே யோசிக்காம சும்மா உட்காந்துருக்க, எதையாவது யோசிச்சு நீ வந்து உன்னைய குழப்பிக்கிட்டே இரு அப்படின்னு ராகு பகவான் சொல்லுவாரு அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்றதை நம்ம கேட்கிறோம். அப்படி ஒரு தீர்க்கமான சிந்தனையில இருக்கக்கூடியவர்களை கூட குழப்பி விடக்கூடிய ஒரு சக்தி படைத்ததுதான் இந்த ராகு பகவான். அப்படி தீராத குழப்பத்துல நம்மள தள்ளிவிடக்கூடிய அந்த ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி துர்கா தேவிக்கு உண்டு. அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனினுடைய வழிபாட்டினை நாமல் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக ராகுவினால் எத்தகைய தோஷங்களும் எத்தகைய இடர்களும் அந்த துர்க்கையை வணங்கக்கூடியவர்களுக்கு வராது அப்படின்னு மிக உறுதியாக சொல்லப்படுகிறது. அதோடு இந்த ராகு காலத்துல நீங்கள் துர்க்கையை வழிபடும் பொழுது ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கா பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை உளமாற அன்னை துர்கா தேவியை பார்த்து நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக ராகுவினால ஏற்படக்கூடிய எந்த விதமான குழப்பமும் மனக்குழப்பமும் மந்த தன்மையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் வராது அப்படின்னு மிக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாயே துர்கா மாதா, என்கிட்ட இருக்கக்கூடிய மந்தத்தன்மை எல்லாத்தையுமே மாத்தி என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய லட்சியத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய மனநிலை நல்ல தெளிவான மனநிலையாக மாறுறத உங்களால உணர முடியும். மூன்றாவதாக இருக்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னா மந்தன். அதாவது மந்தன் அப்படின்னே அழைக்கப்படக்கூடிய ஒரு தெய்வம் வந்து சனி பகவான். ஒரு மனிதனுடைய ஆயுள் உடல் நலம் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு சனி பகவானினுடைய அருள் வேண்டும். மந்தனாக இருக்கிறவர் சனி பகவான். அதனால மந்த நிலையை மாற்றக்கூடிய கிரகமாகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சனிக்கிழமைகள்ல சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிலையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும். இது மட்டும் இல்லாம நடைமுறை வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்களை நாம பண்ணும் பொழுது நம்மளுடைய நிலை மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பாக சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்னா காலையிலும் மாலையிலும் நம்ம வந்து தொடர்ந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வந்து வேணும். காலையில ஒரு 10 நிமிடம், சாயங்காலம் ஒரு 10 நிமிடம் உள்ளன்போடு மன அமைதியோடு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து நீங்கள் வந்து தியானம் பண்ணணும். எந்த சிந்தனைகளுமே இல்லாம மனதை ஒருமுகப்படுத்தி அந்த தியானத்துல நீங்க வந்து ஒருநிலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே கவனம் வந்து அதிகமாக வரும். ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக எத்தகைய எதிர்மறை சிந்தனைகளுமே நம்ம மனதுக்குள்ள வராது. நான் நேர்மையாக இருக்கின்றேன், நான் நேர்மறையாக மட்டும்தான் சிந்திப்பேன், என்னை நோக்கி எத்தகைய இடர்களும் என்னை நேராது, நான் உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். பொதுவாக மந்தமாக இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கக்கூடியது ஒரு நிரந்தரமான நிலை அல்ல. அது வந்து கடந்து போகக்கூடிய ஒன்றாகத்தான் நாம வந்து பார்க்கிறோம். வழிபாடு, பரிகாரம், நம்மளுடைய மனதிற்கு ஏற்ற சில வேலைகள் இதை எல்லாமே நாம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம பார்க்கலாம். நன்றி.